दीपिकाय नमः। ओम आपालगोपविजिताय नमः। ओम सर्वानुल्लंघ साधनाय नमः। ओम श्री चक्रराज निलयाय नमः। ओम श्रीमत् त्रिपुर सुंदर्ये नमः। ओम श्री शिवाय नमः। ओम शिवशक्ति ऐक्यरूपिण्ये नमः। ओम नित्य श्री चक्र पूजा धुरंधराय नमः। ओम आनंदवल्यंबिका देवी समेत चंद्रशेखर शिवाय नमः। आनंदवल्ली अंबिका समेताय चंद्रशेखर स्वामिने नमो नमः। गोमालय ब्रह्मोत्सव सायंतनीय आम्रफलपुष्प सायंतनीय वसंतमंडप पूजा मध्ये अनेक कोटि वेदोक्त मंत्रपुष्पं समर्पयामि। இந்த மாங்கனி நமது குமரர்களுக்கு குமாரராகிய இருவர் இருக்கின்றார்கள், அவர்களிடத்திலே கொடுத்து விடுவோம் என்று அப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இரு குமாரர்களும் அங்கே வருகை தந்து எம்பெருமானிடத்திலே எம்பெருமாட்டியிடத்திலே கேட்கின்றார்கள். அம்மா, எனக்குத்தான் இந்த பழம் என்று விநாயக பெருமான், நான் தான் மூத்த பிள்ளை, எனக்குத்தான் நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார். அப்பொழுது முருகப்பெருமான் சொல்லுகின்றார், இல்லையம்மா, நான் தான் இளைய பிள்ளை, ஆகவே எனக்குத்தான் இந்த பழம் என்று சொல்லி கேட்டவுடன் எம்பெருமானிடத்திலே அம்பியை பார்க்கின்றார். சுவாமி, இது என்ன விளையாட்டு என்று. அப்பொழுது எம்பெருமான் சிரித்துவிட்டு சொல்லுகின்றார், நமது குமாரர்களிடத்திலே 6 இடத்திலே திறமை இருக்கின்றது என்று நாங்கள் பார்ப்போம், ஆகவே அவர்களுக்கான ஒரு பரீட்சையை நாங்கள் வைப்போம் என்று சொல்லிவிட்டு எம்பெருமான் என்ன செய்கின்றார் என்றால் உடனே சொல்லுகின்றார், இந்த உலகத்தை யாரொருவர் சுத்தி வந்து காட்டுகின்றார்களோ அவர்களுக்குத்தான் இந்த மாங்கனி என்று என்ற உடனே அங்கே முருகப்பெருமான், உலகத்தை தானே நான் ஒரு நொடியில் சுத்தி வருகின்றேன் என்று அவர் மயில் மீது ஏறி வேகமாக இந்த உலகத்தையே சுத்தி வருவதற்காக சென்று விட்டார். அப்பொழுது விநாயக பெருமான் நாரதரை பார்த்து கேட்கின்றார், சுவாமி நாரதா, இங்கே உலகம் என்றால் என்ன? உலகம் என்றால் தாய் தந்தை தான் உலகம், உலகம்தான் தாய் தந்தை என்று நாரதர் சொல்லுகின்றார். அப்படியானால் நான் எனது தாயையும் தந்தையும் சுத்தினால் உலகத்தை சுற்றுவதாகத்தானே அர்த்தம் என்று சொன்னவுடன் நாரதர் அதில் என்ன சந்தேகம் என்று சொன்னவுடன் உடனே அங்கு விநாயக பெருமான் தாய் தந்தைகளை சுத்தி அந்த மாங்கனியை பெற்று விடுகின்றார். அம்பிகையானவள் திகழ்த்து போயிருக்கின்றாள், என்ன சொல்லுவது என்று தெரியாமல். அப்பொழுது முருகப்பெருமான் அங்கே வந்து கோபம் கொண்டுகின்றார். எனக்கு இந்த ஒரு சிறு பண விஷயத்திலே நீங்கள் காட்டிவிட்டீர்கள், ஆகவே என்னை நீங்கள் கடைசி பிள்ளை என்று மூத்த பிள்ளைக்குத்தான் நீங்கள் முதலிடம் கொடுத்து விட்டீர்கள் என்று அதை கோபித்துக் கொள்ளுகின்றார். அதுதான் இன்றைய உலகத்திலேயும் நமது வாழ்க்கையிலே நடைபெறுவது உண்மை. எங்கேயாவது நாங்கள் மூத்த பிள்ளைக்குத்தான் முதலிடம் கொடுப்பார்கள் வீடு வாசலிலே.
பழைய காலத்திலே இருந்து எங்கேயும் மூத்த பிள்ளை என்றால் அவரை முன்னுக்கு கூப்பிட்டு எந்த காரியத்திலும் சரி எதிலும் சரி அவர்களே விடுவது போன்று அங்கே எம்பெருமானும் அந்த திருவிளையாட்டிலே எம்பெருமான் விநாயக பெருமானுக்கு மாங்கனியை கொடுத்ததினாலே முருகப்பெருமான் கோபித்து செல்லுகின்ற போது அங்கே அவ்வை பிராட்டியார் வந்து முருகனை தடுத்தாற் கொண்டு எம்பெருமான் கேட்டு ஒருவரிடத்திலும் அவர் கேட்காமல் சென்று தனக்கண்டு ஒரு மக்கள் தனக்கண்டு ஒரு இடம் என்று கூறிக்கொண்டு அங்கே பழனியிலே ஆண்டியாக ஆகின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை நாங்கள் நினைவு கூர்ந்து நாம் எல்லாம் இந்த மாங்கனி பெற்றதினாலே முருகப்பெருமான் ஆண்டியாகி பழனியிலே இருந்து எங்களுக்கெல்லாம் அருள்பாலிக்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சியையும் இன்றைய தினம் முருகப்பெருமானை நாங்கள் 2 விதமாக தரிசிக்கின்ற பேர் எங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கின்றது. ஆகவே இப்பொழுது இந்த மாங்கனி திருவிழா அப்பொழுது நடைபெறப் போகின்றது. அனைவரும் அமைதியாக இருந்து எம்பெருமான் மாங்கனி விநாயக பெருமான் பெற்றவுடன் அங்கே ஆனந்த தாண்டவம் ஆடியதாக புராணங்கள் சொல்லுகின்றது. அப்பொழுதுதான் இந்த கணபதி தாளம் என்ற தாளம் படிக்கப்பட்டது. இங்கே ஐயா அவர்கள் படிக்கின்ற போது விநாயக பெருமான் ஆடுகின்ற நிகழ்வு நடைபெறும். ஆகவே அவற்றை கண்டு இன்புற்று இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ்வதற்கு எம்பெருமானுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்திப்போமாக. ஹரஹர நம பார்வதே பதையே ஹரஹர மகாதேவா. சுத்தி வரலாம் என்று சொன்னவுடன் இப்பொழுது உலகத்தையே சுத்தி வருவதற்காக புறப்பட போகின்றனர். कोटि सूर्य समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा आदिपूज्याय देवाय गन्धमोदकधारिणे वल्लभा प्राणकान्ताय श्री गणेशाय मङ्गलम् Dai ta 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 tam ta 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 na na tam na se gu tam tam na sang gu gu tam gu gu na ati ha ma di jaya jaya ganapati durga namaste jaya jaya ganapati durga namaste jaya jaya ganapati durga namaste jaya jaya ganapati durga Naga zoom, tik naga naga dit, naga naga lit, naga talangu tunda tum, talangu tunda tum, dit naga naga dit, naga naga lit, naga talangu tunda tum, talangu tunda tum.
सुरपतिवन्द्यं सुन्दरनृत्यं सुरचितमणिमकुटं जनमिददेयं प्रकटिततालं षट्गिरितत्तत्तालमिदम् सहस्रधड़पङ्कजे श्रीधरस्मि प्रभो वरा अभयगरं विमलगन्धपुष्पाम्बरं प्रसन्नमदनेक्षणो
सकल देवतारूपिणो स्मरे शिरसि कांसं पूर्वानपीडं गुरु ॐ यो वेदादोश्वर प्रोक्तो वेदान्ते च प्रतिष्ठितः तस्या प्रकृतिलीनस्या यः परस्य महेश्वरः ॐ तन्महेशाय विद्महे वाक्पशुद्धाय धीमहि तन्नः शिवः प्रचोदयात् गणाम्बिकाय विद्महे महादेवायै धीमहि तन्नो गौरी प्रचोदयात् ब्रह्मोत्सवं दशमदिने सायन्तनीय यज्ञदर्शनार्थं वेदोक्त मन्त्रपुष्पं समर्पयामः
பார்வதீபதயே பர்வதவர்த்தினி அம்பிகை உடனுரை ஈழவதீஸ்வரர் பெருமானின் பிரம்மோற்சவ 10வது நாள் சாயங்கால மாம்பழ திருவிழாவிலே கலந்து கொண்ட அனைத்து சிவனடியார்களுக்கும் எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும் பொருட்டு எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரு நாள் மாம்பழ திருவிழா. மகாகணபதி மாம்பழத்தை வாங்கி கொண்டு சென்று விட்டார். ஆனால் அவரும் முருகப்பெருமான் வருஷா வருஷம் வரத்தான் செய்தார். யாருமே மாம்பழமே கொடுக்கவே மாட்டேங்கிறது. ஒவ்வொரு வருஷம் ஏமாற்றின்றார். புராண கதை திருவிளையாடல் ஐயா சுரேஷ் ஐயா மிகவும் அழகாக திருவிளையாடலுடைய புராண கதையை மிக அழகாக உங்களுக்கு எல்லாம் எடுத்துரைத்தார். இந்த புராண கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படிங்கிறது அதனுடைய சாராம்சம். முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர், அக்னியாக வந்தவர். சிவபெருமானை விட ஒருபடி ஜாஸ்தியாகத்தான் இருப்பார் முருகப்பெருமான். எல்லாமே அவருடைய ஞாசத்திலிருந்து எல்லாமே அவருக்கு ஒரு ஸ்டெப் கூட தான். அவருக்கு கண்டிப்பா தெரியும் என்ன ஏது அப்படின்ட்டு. நமக்கு ஒரு பாடம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுல ஒரு பாடம் என்ன அப்படின்னா, அண்ணாவை பார்த்து நாம பொறாமப்படக்கூடாது. இதுதான் அதனுடைய மெயினான பாடம். அண்ணாவை பார்த்தோ, தம்பியை பார்த்தோ, பக்கத்து வீட்டை பார்த்தோ நம்ம பொறாமப்படாமல் இருப்பதற்கு தான் இதனுடைய தாற்பயமே. இந்த திருவிளையாடல் புராணத்தினுடைய தாற்பயமே அஞ்ஞானம் அஞ்ஞானத்தை நிவர்த்தி செய்து ஞானம் பெறுவதற்காக வந்த ஒரு கதை தான். அதனாலதான் பழனியில இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தைப்பூசம் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பூச நட்சத்திரம் ஞானம் உள்ள நட்சத்திரம், ஞானத்திற்காக போன நட்சத்திரம். தைப்பூசத்தன்னைக்கு தான் எம்பெருமான் பழனியில ஆண்டியாக நின்ற ஒரு கோலம் எப்படின்னா தைப்பூசத்தன்னை, தை மாசம் பூச நட்சத்திர தண்ணி. அதனாலதான் தைப்பூசம் பழனியில இந்தியாவிலும் சரி இலங்கையிலும் சரி தைப்பூசம் மிகவும் விமர்சையாக கொண்டாடுவார்கள். அந்த தைப்பூசத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, ஞானத்திற்காக எம்பெருமான் முருகப்பெருமான் பழனியில் அவருக்கு தெரியாத ஞானம் வருமா வராதா? கண்டிப்பா தெரியாது. அந்த ஞானம் பெறுவதற்காகத்தான் அவர் பழனியில் நின்றார். நமக்கும் அந்த ஞானம் வேணும் அப்படின்னா நம்மளோட என்னன்னா, முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா, யாரை பார்த்தும் பொறாமைப்படாமல் நாம் நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் இருந்தாலே நமக்கும் எல்லா விதமான ஞானமும் எப்பொழுதுமே வரும். இந்த ஞானம் எப்பொழுதுமே கிடைக்கிறதுக்கு நம் மனதில் இருக்கக்கூடிய பக்தி தான் நமக்கு காரணம். பக்தி எந்த அளவுக்கு நம்மிடம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு ஞானம் கிடைக்கும். அமைதியாக இருந்தால் பக்தி வரும், பக்தி இருந்தால் முக்தி கிடைக்கும், முக்தி கிடைத்தால் எம்பெருமானிடம் போகலாம். எம்பெருமானிடம் போகலாம்னா சரீரம் அழிவுள்ளது, ஆத்மா அழிவுள்ளாதது. ஆத்மா எங்க இருக்குன்னா, நேற்று கூட ஒரு புக்கில் படித்தேன். நாம எல்லாம் மாலையெல்லாம் போடுறோம் இல்லையா, இந்த சரீரத்துக்கு தான் போடுறோம், ஆத்மாவுக்கு போடுறோம். ஆத்மா சந்தோஷப்படும், சரீரமானது சரீரத்துக்கு போடுறோம், ஆத்மா சந்தோஷப்படும். அந்த ஆத்மா ஞானம் பெறுவதற்காகத்தான் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு எத்தனையோ பிறவி எடுத்து தேடிக்கொண்டிருக்கோம். ஆத்மா ஞானம், சரீர ஞானம் இல்லை. இந்த சரீரமானது சரீரத்துக்கு ஒண்ணுமே தெரியாது. சரீரம் செத்துக்கு நாளை காலையில் இன்று இருப்பார், நாளை இல்லை, நாளை இருப்பார், மறுநாள் இல்லைங்கிற மாதிரி இந்த சரீரமானது அழியக்கூடியது. அழியக்கூடிய சரீரம் என்னன்னா, இந்த ஆத்மா எப்பொழுது ஞானத்துக்கும் சுவாமிகிட்டையும் போவதுக்காக தான் நம்ம இவ்வளவு பெரிய பிரார்த்தனை, இவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஏற்பாடுகள்லாம். என்னன்னா, சுவாமிகிட்ட எந்த அளவுக்கு நாம் உள்ள போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஞானமும் முக்தியும் கிடைக்கும் என்று உங்களுக்கு எல்லாம் கூறிக்கொண்டு, இன்றைய பூஜைகள் மிகவும் வெகு சிறப்பாக நடந்தது. அடியவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம் என்னன்னா, முதலில் உபயதாரர்கள் அவர்கள் பிரசாதம் வாங்கி சென்றவுடன் அடியவர்கள் எப்படி பிள்ளையார் அம்மா அப்பாவை பிரதட்சணமா பழம் வாங்கிட்டாங்களோ அதே மாதிரி நீங்களும் பிரதட்சணமாக பழத்தை வாங்கி கொள்ளுமாறு உங்களிடம் அன்புடன் கேட்டுக்கொண்டு, அதே போல் இன்றைய நிகழ்ச்சியாக நாடுடைய சிவனே போற்றி.
Vedam